भुनक्तु सह वीर्यं करवावहै। ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியை தொடர்ந்து நாம் ஜி தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக இல்லந்தோறும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தமிழ் பாடல்கள் மூலமாக நம்முடைய இல்லங்களிலே மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விடியல் எல்லோருக்கும் அன்பை அள்ளித்தருவதாக இருக்கட்டும், எல்லோருக்கும் வெற்றியை அள்ளித்தருவதாக இருக்கட்டும் என்ற பிரார்த்தனையை வைத்து அருமையான தமிழ் பாடலை தொடர்ந்து நாம் சிந்திக்கிறோம். எல்லா சித்திகளும் பெற என்ற தலைப்பிலே இந்த பாடல்கள் இருக்கிறது. சித்தி என்று சொன்னால் இன்றைக்கு சித்த புருஷர்கள் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜீவசமாதி கோயில்களை நோக்கி பக்தர்கள் படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அத்தனை சித்தர்களும் அள்ளித்தரக்கூடிய அருமையான பலனை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அனிமா, மகிமா, கரிமா, லஹிமா என்று சொல்லக்கூடிய வகையிலே 8 வகை சித்திகள் இருக்கிறது. அப்படி 8 வகை சித்திகளை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சித்த புருஷர்களாக இருக்கிறார்கள். 11 சித்தர்கள் என்று சொல்லுவார்கள். 18 சித்தர்களையும் கடந்து நவகோடி சித்தர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி நவகோடி சித்தர்களெல்லாம் இந்த உலகத்திலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் அந்த சித்துக்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தங்கள் உடம்புக்குள்ளேயே உயிரை அடக்கி வைத்து கொண்டு ஜீவ சமாதியாக இருக்கிறார்கள். அத்தனை சித்துக்களையும் அள்ளி தருகிறவர்கள் யார் என்று கேட்டால் பராசக்தி என்ற பதில் நமக்கு கிடைக்கும். அவளை நோக்கிய தவம், அவளை நோக்கிய வாழ்க்கை, அவளை நோக்கிய சிந்தனை, அவளை நோக்கிய ஒருமைப்பாடு, அதற்கு உறுதிப்பாடு வேண்டும். சாதாரணமாக நாம் காலையில் எழுந்தவுடனே சிந்திக்கிறோம், இன்றைக்கு கோயிலுக்கு போய்விட்டு தான் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏதோ அடுத்தடுத்த பணிகள் வந்து கொண்டே இருக்கிறது. சாப்பிடும் நேரம் வந்துவிட்டது, அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏதோ ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது நாம் சற்று நம்முடைய உறுதிப்பாட்டை தளர்த்தி கொள்ளுகிறோம். மாலை நேரத்திலே வந்து கோயிலிலே சாமி கும்பிட்டு கொள்ளலாம் என்ற சிந்தனையை நாம் அங்கே வைத்து நம்முடைய உறுதிப்பாட்டை ஒத்தி போடுகிறோம், தளர்த்தி விடுகிறோம். ஆனால் உறுதிப்பாடு உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதை செய்த பிறகுதான் அதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்கள். எங்களுடைய செட்டிநாட்டிலே ஒரு வழக்கம் இருக்கிறது. காலையில் எழுந்து பிள்ளையாரை கும்பிட்டால்தான் காலை பலகாரம் என்பதுதான் அந்த வழக்கம். அப்படி யார் காலையில் எழுந்து பிள்ளையார் கோயிலுக்கு சென்று சுவாமி கும்பிட்டு வருகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு பலகாரம் கிடைக்கும் என்ற உறுதிப்பாடு இருக்கும். அது சின்ன வயதிலே இருந்தே பிள்ளைகளுக்கு விதைக்கப்படுகிறது. இதை செய்தால்தான், இதை இப்படி செய்தால்தான், இதை செய்து முடித்தால்தான் அடுத்த பணி என்ற உறுதிப்பாடு எங்கே இருக்கிறதோ அங்கே வெற்றி சாதாரணமாக கிடைக்கிறது. எண்ணியாங்கு எய்துபவ எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று சொல்லுகிறார் வள்ளுவ பெருந்தகை. அந்த திண்ணியர் இருக்கிறாரே, அந்த திண்ணியர் எதை நினைத்தாலும் சாதிக்க இயலும். எங்களுடைய குருநாதர் ஸ்ரீ க்ஷேத்திர சகடபுரத்திலே மிக பிரம்மாண்டமான ஆலயத்தை, கல்லாலான ஆலயத்தை எழுப்பி இருக்கிறார்கள். 3 கற்கோயில்கள், ஸ்ரீ வித்யா ராஜராஜேஸ்வரி, சந்தான வேணுகோபாலகிருஷ்ணர், லக்ஷ்மி நரசிம்மர். அக்ஷய திருதி அன்று மிக சிறப்பாக ஸ்ரீ க்ஷேத்திர சகடபுரத்திலே சிருங்கேரியிலே இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலே அந்த ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே மிக அற்புதமான தேரோட்டம் நடைபெறும். சந்தான வேணுகோபாலகிருஷ்ணருக்கான தேரோட்டம் அங்கே மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த ஆலயத்தை அமைக்கக்கூடிய தன்மையிலே எங்களுடைய குருநாதர் பட்டம் ஏற்கிற பொழுது அவருக்கு வயது 13. அவர் கல்வியை முடித்து நிறைவு செய்து வருகிற பொழுது 25 வயதிலே அந்த பீடத்திலே, அந்த மடத்திலே அவர் ஏற்படுத்தக்கூடிய அத்தனை சாதனைகளையும் செய்வதற்கான பொருளாதார சூழல் இல்லை. ஆனாலும் கூட அவர் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டார். மீண்டும் இந்த தலத்தை, இந்த க்ஷேத்திரத்தை புனரமைக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டார். பாரதமெங்கும் சென்று எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற சிந்தனையை மனதுக்குள்ளே வைத்து கொண்டார். எல்லோரையும் அழைத்து முதல் நாள் இரவு சொல்லுகிறார், நாம் பாரதத்திற்கு முழுமையாக பயணம் செய்வதற்கு முதலிலே தமிழ்நாட்டிலே சென்று நம்முடைய கொள்கைகளை பரப்பி பக்தர்களை ஒன்று திரட்ட வேண்டும். எங்களுடைய குருநாதர் 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே பயணம் செய்தார் ஸ்ரீ ராமச்சந்திரான் தீர்த்த சுவாமிகள். நாம் அவருடைய டைரியை வைத்துக்கொண்டு அங்கே செல்ல வேண்டும் என்று எல்லோரையும் அழைத்து சொல்லுகிறார். நிறைய பேர் நான் வருகிறேன், நீ வருகிறாய் என்று போட்டி போட்டு கொண்டு சொன்னார்கள். மறுநாள் காலை அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீவித்யா கணபதி ஆலயத்திலே புறப்படுவதற்கு தயாராக இருக்கிற பொழுது வெறும் 4 பேர் மட்டுமே இருந்தார்கள். அவருடைய உறுதிப்பாட்டை அவர் தளர்த்தி கொள்ளவில்லை. இன்னும் 10 பேரை சேர்த்து கொண்டு போவோம் என்ற சிந்தனைக்கு அவர் வரவில்லை. அவர் அங்கே இருந்து கிளம்பினார். பாரதமெங்கும் பயணம் செய்தார். 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை பயணம் செய்தார்.
இப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். 2007 மிக பிரம்மாண்டமான கற்கோவில் குடமுழுக்கினை 15 நாட்கள் எல்லோரும் வியக்கும் வண்ணம் நடத்தினார். ஒரு அறைக்குள்ளே 4 சுவற்றுக்குள்ளே இருந்து கொண்டு தன்னுடைய தவத்தினாலே அந்த காரியத்தை மிகப்பெரிய அளவிலே செய்து முடித்தார் என்று சொன்னால் இன்றைக்கு எல்லோரும் வியந்து போய் நிற்கிறார்கள். சிருங்கேரி மகா சன்னிதானம் அவர்கள் சொன்னார்கள், தவத்தினாலே நாம் எல்லாம் படித்திருக்கிறோம், விஸ்வாமித்திரர் தான் ஒரு மிக பிரம்மாண்டமான சொர்க்கத்தை படைத்தார் திருசங்குக்குவாக என்ற ஒரு வரலாற்றை படித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஸ்ரீ வித்யாபினவ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த மகாராஜ் என்று சொல்லக்கூடிய மகா சுவாமிகள் இந்த ஸ்ரீ க்ஷேத்திர சகடபுரத்தை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் தவத்தினாலே எதையும் செய்ய முடியும் என்பதை நிரூபணம் செய்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இதை எதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த எண்ணியர் திண்ணியராக இருந்தார். நாம் இதை செய்கிறோம் என்ற உறுதிப்பாடு அவர்களிடத்தில் இருந்தது. அந்த வைராக்கிய சித்தம் என்று சொல்லுவார்களே, அந்த வைராக்கிய சித்தம், அவர்கள் சொல்லுவார்கள் எதை செய்தாலும் 100% பெர்ஃபெக்ஷனாக செய்ய வேண்டும், இது போதும் என்ற மனநிலை வந்தாலே அங்கே நாம் வெற்றியை கண்டுபிடிக்க முடியாது. எதை செய்தாலும் உறுதி, எதை செய்தாலும் அழகு, எதை செய்தாலும் நேர்த்தி, எதை செய்தாலும் அன்பு, எதை செய்தாலும் ஆணவமில்லாத தன்மை, இதுதான் அவருடைய பாடங்கள் நமக்கு இந்த உலகத்திலே கற்றுத்தருகிறது. அவர் தானே ஒரு மிகப்பெரிய புத்தகமாக நமக்கு விளங்குகிறார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய நம்பிக்கை கோபுரமாக அவர் இருக்கிறார். காரணம், அந்த எண்ணியர் திண்ணியராக இருந்தார். அப்படி எண்ணியர் திண்ணியராக இருப்பதற்கு எல்லா வகை சித்திகளும் அவர்களால் செய்ய முடியும். ஆனாலும் கூட அன்பை மட்டுமே, புன்னகையை மட்டுமே இந்த உலகத்திலே அவர் விதைத்திருக்கிறார். காரணம், தேவியினுடைய மிகச்சிறந்த வழிபாடு. இத்தனை சித்தர்கள், இத்தனை ஞானிகள், இத்தனை யோக புருஷர்கள் அகத்தியரிலே இருந்து எடுத்துக்கொண்டால் எல்லோரும் தேவியினுடைய வழிபாட்டிலே உறுதியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிசதி இவையெல்லாம் எவ்வாறு கிடைத்தன என்று சொன்னார், அகத்தியருடைய மிகப்பெரிய தவத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. எல்லோரும் பராசக்தியினுடைய திருவுருளை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். திருமூலர் நிறைய பாடல்களை நமக்கு தந்திருக்கிறார். அவளன்றி இந்த உலகத்திலே ஒரு அணுவும் அசையாது என்ற கொள்கையை திருமூலர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அவருடைய திருமூல திருமந்திரத்திலே தேவியை குறித்தான அத்தனை பாடல்களும் இருக்கிறது. காரணம், அவள்தான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அடிப்படை ஆதார ஸ்ருதி என்று சொல்லியிருக்கிறார். சித்த புருஷர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லோரும் தேவியினுடைய திருப்பாதங்களை பற்றியவர்களாக இருக்கிறார்கள். மூலாதாரத்தில் இருந்து சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய 6 ஆதார சக்கரங்களை கடந்து சகசிராரத்திலே பராசக்தியினுடைய பேரின்பத்தை அனுபவித்தவர்கள் எல்லாம் சித்த புருஷர்கள். அந்த சித்த புருஷர்களுக்கெல்லாம் மூல ஆதார சுருதி பராசக்தி. அந்த பராசக்தியை தான் நாம் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அவளுடைய திருப்பாதங்களை பற்றினால் இந்த உலகத்திலே நடத்த முடியாத செயல்களே இல்லை. நாமும் நம்பிக்கை உடையவர்களாக மாறுவோம். எல்லா செயல்களையும் வெற்றிகரமாக முடிப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பார்க்க இருக்கோம். காஞ்சி மகா சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில், அதாவது காஞ்சிபுரத்தில் இருந்த காலத்தில் எத்தனையோ பண்டிதர்கள் அந்த மடத்துக்கு வருவா, எத்தனையோ வித்வான்கள் அந்த மடத்துக்கு வருவா, எத்தனையோ அறிஞர்கள் அந்த மடத்துக்கு வருவா. அப்படி வரக்கூடிய இந்த அறிஞர்களில் ஒரு சில பேருக்கு ஒரு எண்ணம் அவர்களோட மனசில் இருக்கும். அதாவது தாங்கள் தான் உயர்ந்த வித்தியார்த்திகள், தாங்கள் தான் உயர்ந்த பண்டிதர்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பண்டிதர்கள் அத்தனை பேருமே, அதாவது காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய பண்டிதர்கள் எல்லாருமே நமக்கும் கீழே அப்படிங்கிற ஒரு எண்ணம் சில பேருக்கு சில நேரத்தில் தலை தூக்கி நிற்கும். இதைத்தான் நம்ம ஈகோன்னு சொல்கிறோம். அதாவது உன்னை விட நான் வசதி அப்படிங்கிற எண்ணம் என்றைக்கு நமக்கு வருகிறதோ அதுதான் நமது இழப்பிற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும். இதுதான் தத்துவம் எல்லாமே சொல்கிறது. அந்த எண்ணம் இல்லாமல் எவர் வாழ்கிறாரோ அவர்தான் சமூகத்தில் அடுத்தடுத்து மேல்கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்கிறது. மகான்கள் எல்லாருமே மனிதர்களுக்கு சொன்ன உபதேசங்களில் மிக முக்கியமான உபதேசம் எதுன்னா, அந்த நான் என்கிற அகந்தையை உன்னிடமிருந்து தொலைத்து விடு. அதான் முதல்ல சொல்லியிருக்கா. அதிகம் படிச்சுட்டாலே சில பேருக்கு அதிக கர்வம் வந்துடும். நாம் தான் அதிகம் படிச்சிருக்கோம், நமக்கு தான் அதிக விஷயம் தெரிகிறது அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்துடும்.
இது போன்ற ஒரு சம்பவம் மகா சுவாமிகள் சன்னிதானத்தில் காஞ்சிபுரத்தில் நடந்தது. ஒரு பெரிய பயில்வான் வடக்க இருக்கிறவர், அந்த பயில்வான் அப்படியே இந்தியாவை சுற்றிண்டு வந்துட்டுருக்கார். இந்தியாவை சுற்றிண்டு வரும்போது காஞ்சி மடாதிபதியை பற்றி கேள்விப்பட்டு, காஞ்சி மகா சுவாமிகள் மகிமையை பற்றி கேள்விப்பட்டு இந்த மகானை நம்ம பார்த்துட்டு வரலாம். ஒரு மகானோட சந்நிதின்னா எல்லாருமே இருப்பா, பலதரப்பட்ட ஆசாமிகளும் இருப்பா. ஆனால் நமக்கு ஈக்குவலாக, நமக்கு சரிசமமாக அந்த இடத்துல யாரும் இருக்க முடியாது. ஏன்னா நாம தான் மிகச்சிறந்த பயில்வான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அவர் காஞ்சி மடத்துக்கு வந்தார். காஞ்சி மடத்துக்கு வந்து மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு முன்னாடி நின்று பேசின்னு இருக்கும்போது மகா சுவாமிகள் பிரசாதமெல்லாம் வாங்கிட்ட பிறகு அவர் சொல்கிறார், யார்கிட்ட? மகா சுவாமிகள் என்கிற அந்த தெய்வத்தோட சந்நிதியில் சொல்கிறார், நான் மிகச்சிறந்த பயில்வான், என்னை விட சிறந்த பயில்வான் இங்கே யாருமே கிடையாது, இந்த லோகத்திலையும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் பீடாதிபதியாக இருக்கிற உங்களது அருளாட்சி நடக்கின்ற காஞ்சிபுரத்தில் யாரானு இருக்காளா அப்படின்னு கேட்குறார். அவர் கேட்கக்கூடிய தோரணையே ஒரு சவால் விடுவது போல இருக்கு. ஒரு சவால் விடுற மாதிரி, எனக்கு சரிசமமான பயில்வான் யாராவது இங்கே இருக்காளா, நான் தான் மிகச் சிறந்தவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரிகிறது. காஞ்சி மகா சுவாமிகள் சொல்கிறார், அவர்கிட்ட சொல்கிறார், நாளைக்கு நீ வாயேன், இன்றைக்கி கொஞ்சம் காரியங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, நாளைக்கு நீ வாயேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த பயில்வான் அங்கேருந்து கிளம்பி போயிடுறார். அந்த பயில்வான் கூட ஒரு உதவியாளரும் ஒருத்தர் வந்திருக்கார். அவர் 2 பேரும் கிளம்பி போயிடுறார். சரி, நாளைக்கு எப்படியும் பார்த்துடுவோம், ஒருவேளை நம்ம தானா சிறந்த பயில்வான், இங்கே யாரானு எப்படி இருக்க முடியும், இந்த இடத்துல இந்த ஊரில் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த பயில்வான் கிளம்பி போயிட்டார். அடுத்த நாள் இவர் இங்கே கார்த்தால இங்கே வரணும், மகா சுவாமிகள் வர சொல்லியிருக்கார். மகா சுவாமிகள் அன்றைய தினம் இரவு ஒரு சிப்பந்தியை கூப்பிட்டார். மகா சுவாமிகளுக்கு இது போன்ற பிரச்சனை எல்லாமே அல்வா சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அழகாக சிம்பிளாக அதற்கு ஒரு தீர்வை சொல்லிட்டு அனுகிரகத்தையும் பண்ணி அனுப்புவார். அதுதான் மகா சுவாமிகள். மகா சுவாமிகள் அன்றைய தினம் இரவு ஒரு மடத்து சிப்பந்தியை கூப்பிட்டார். கூப்பிட்டு, அந்த மணக்கால் கிருஷ்ணசாஸ்திரி இங்கே இருக்கானா அப்படிங்கிற. மணக்கால் கிருஷ்ணசாஸ்திரிகள் அப்படிங்கிறவர் மடத்தில் இருந்திருந்தார், மடத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அவன் இங்கே இருக்கானா அப்படின்னு கேட்குறார். இருக்கார் பெரியவா, இங்கே தான் இருக்கார், இதோ நான் கூட்டிட்டு வரேன்னு போயிட்டு அந்த மணக்கால் கிருஷ்ணசாஸ்திரிகளை மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு முன்னால் கூட்டிட்டு வந்தார். அந்த மணக்கால் கிருஷ்ணசாஸ்திரிகள் ஆள் எப்படி இருப்பார்னா, ஒரு 4 ஆள் சைஸில் இருப்பார், நல்ல தடிமனாக இருப்பார், ஒரு பயில்வான் மாதிரி இருப்பார். ஆனால் பயில்வானுக்கு உண்டான எந்த யோகியதாம்சமும் இவருக்கு கிடையாது. பயில்வான் என்ன பண்ணுவாரோ, குத்துச்சண்டை, அதெல்லாம் இவருக்கு தெரியாது. இவருக்கு மகா சுவாமிகள் கைங்கரியம் தெரியும், பாராயணங்கள் தெரியும், நல்ல விதமாக எல்லாத்தையும் உச்சரிக்க தெரியும், அது மட்டும்தான் இவருக்கு தெரியும். அவரை மகா சுவாமிகள் கூட்டிட்டு வர சொன்னார். அந்த ராத்திரியில் போய் அவரை கூட்டிட்டு வந்தார். மணக்கால் கிருஷ்ணசாஸ்திரிகள் மகா சுவாமிகளுக்கு முன்னால் நின்றுருக்கார், கை கட்டுண்டு. சொல்லுங்கோ பெரியவா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறா. மடத்து சிப்பந்திகளும் அந்த இடத்துல உட்காந்துருக்கா. ஸ்ரீமடத்து சிப்பந்திகளும் மகா சுவாமிகள் இவரை வச்சு என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் அந்த இடத்துல உட்காந்துருக்கார். மகா சுவாமிகள் அப்போ சொல்கிறார், மணக்கால் கிருஷ்ணசாஸ்திரிகளை பார்த்து, நாளைக்கு கார்த்தால ஒரு 6:30 மணிக்கு நீ மடத்தோட வாசலில் நிற்கணும், நிற்கிறியா அப்படின்னு கேட்குறார். நிற்கிறேன் பெரியவா அப்படிங்கிறா. பெரியவா சொன்னால் அதுக்கு மறு பேச்சு கிடையாது. ஏன் நான் நிற்கணும், எதுக்காக நிற்கணும்னு கேள்வி கேட்கக்கூடாது. நான் நிற்கிறேன் பெரியவா அப்படின்னுட்டார். அடுத்து பெரியவா சொல்கிறா, நீ சும்மா நிற்கக்கூடாது, நீ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது போகிறவா வரவா எல்லாரையும் பார்த்து இடுப்பில் கையை வச்சுட்டு ஒரு முறைச்சு பார்க்கணும் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். மணக்கால் கிருஷ்ணசாஸ்திரிகளும் சரி பெரியவா, அப்படியே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறா. அங்கே இருக்கக்கூடிய சிப்பந்திகளுக்கு குழப்பம். இவர் இடுப்பில் கையை வச்சுட்டு முறைச்சு பார்த்தா என்ன ஆக போகிறது, எதற்காக இந்த விளையாட்டை மகா சுவாமிகள் ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. சரி பெரியவா, நாளைக்கு நீங்கள் சொன்னபடியே நான் பண்ணுறேன், கார்த்தால 6:30 மணிக்கு அந்த இடத்துல நிற்கிறேன், நான் முறைச்சு பார்க்குறேன்னு சொல்கிறார். மகா சுவாமிகள் அந்த கிருஷ்ணசாஸ்திரிகளை, மணக்கால் கிருஷ்ணசாஸ்திரிகளை ஆசீர்வாதம் பண்ணி அங்கிருந்து அனுப்பிச்சிட்டார். சரிப்பா நீ போகலாம் அப்படின்ட்டார்.
அடுத்த நாள் கார்த்தால என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மகாசுவாமிகள் சொன்னபடி அடுத்த நாள் காலகார்த்தால ஒரு 6:30 மணிக்கு அந்த மணக்கால் கிருஷ்ணசாஸ்திரிகள் மடத்துக்கு வெளியில் மடத்தோட நுழைவாயில் கிட்ட நின்றுண்டார். இடுப்பில் கையை வச்சுட்டு வரவா போகிறவா எல்லாரையும் பார்த்து முறைச்சு பார்க்க ஆரம்பித்தார். ஏன்னா மகாசுவாமிகள் கொடுத்த அசைன்மெண்ட் ஆச்சே. என்னடா இவர் முறைச்சு பார்க்குறார், ஆளை பார்க்க பைல்வான் மாதிரி இருக்காரு, இவர்கிட்ட போனாலே ஆபத்து போல இருக்குன்னு அவர் பக்கமே யாரும் போகாமல் மடத்து பக்தர்கள் அத்தனை பேருமே, மடத்தில் மகாசுவாமிகள் தரிசிக்க வந்த பக்தர்கள் அத்தனை பேருமே அவர் கிட்டக்க போகாமல் சுத்திண்டு மடத்துக்குள்ளே போக ஆரம்பித்தா. இந்த பைல்வான் ஒருத்தர் இருக்காரு, வடக்கேர்ந்து வந்தவர். அந்த பைல்வான் அடுத்த நாள் காலையில் மகாசுவாமிகள் வர சொல்லியிருக்காரு, நாம் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம், நம்மளை மீறி யார் இருக்க முடியும் இந்த உலகத்தில், அதுவும் காஞ்சிபுரத்தில் யார் இருக்க முடியும், நமக்கு சரிசமமான பைல்வான் இந்த ஊர்லேயே யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற தீர்மானத்தோட இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறார், அந்த பைல்வான் தனது உதவியாளரோட மடத்துக்கு வரார். மடத்துக்கு வரும்போது மடத்துக்கு வெளியில் கொஞ்சம் தள்ளி 2 பேரும் நின்று பார்க்குறார். இந்த பைல்வான் பார்க்குறார், மடத்து வாசலை பார்க்குறார். மடத்து வாசலில் ஒருத்தர் இடுப்பில் கையை வச்சுட்டு வரவா போகிறவா எல்லாரையும் முறைச்சு பார்க்குறத இந்த உண்மையான பைல்வான் பார்க்குறார். பார்த்த உடனே அந்த மணக்கால் கிருஷ்ணசாஸ்திரிகளோட உடல் வாக பார்த்துட்டு அவரோட தேகத்தை பார்த்துட்டு, என்னடா இந்த அளவுக்கு இப்படி ஒரு ஆசாமி இருக்கார், அதுவும் மடத்து வாசலில் நின்று போறவா வரவாளை முறைச்சு பார்த்துட்டு இருக்காருன்னா இவர் மடம் சார்ந்த பைல்வான் போல இருக்கு. இன்றைக்கு நாம் வரப்போகிறோங்கிற தகவல் தெரிஞ்சு இவரை வெளியில் இறக்கி நிற்க வச்சிருக்கா போல இருக்கு அப்படின்னு நினச்சிண்டு இந்த பைல்வான் உள்ளே போக பயந்து தனது உதவியாளரை மடத்துக்குள்ளே போய் நீ என்ன ஏதுன்னு மெல்ல விசாரிச்சுண்டு வா, அந்த ஆசாமி யாரு என்னன்னு விசாரிச்சுடுவான்னு அந்த உண்மையான பைல்வான் இவரை முதல்ல உள்ள அனுப்புகிறார் தனது உதவியாளரை. அந்த உதவியாளர் இவரை கடந்து உள்ளே போகிறார். அதாவது மணக்கால் கிருஷ்ணசாஸ்திரிகள் நிற்கிறார் இல்லையா, அவரை கடந்து உள்ளே போகிறார். உள்ளே போய் மடம் சம்பந்தப்பட்ட சிப்பந்திகள்கிட்ட கேட்குறார், வாசலில் ஒருத்தர் நிற்கிறாரே, முறைச்சு பார்க்குறாரே, பெரிய பைல்வான் போல் இருக்காரே அப்படியான்னு கேட்ட உடனே ஆமாம் அவர் பைல்வான் தான் அப்படின்னு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் மடத்து சிப்பந்திகள். இவரை பார்த்து எல்லாரும் பயந்து போகிறத அந்த உதவியாளர் பார்த்தார். அங்கேருந்து விறுவிறுன்னு வெளியில் வந்தார். உண்மையான பைல்வான் கிட்ட வந்து நின்னார். இந்த இடத்துக்கு நீங்கள் இன்னைக்கு போக முடியாது போல இருக்கு, அவர் பெரிய பைல்வானாக தெரியறார், அவர் யார் பார்த்தாலும் 4 அடி தள்ளி விலகி நின்று தான் போகிறார், அவரோட தேகத்தை பார்த்தாலே எனக்கே பயமாக இருக்கு, அவருக்கு என்னென்ன வித்தைகள் தெரியுமோ என்னென்ன குஸ்திகள் தெரியுமோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த பைல்வான் பயந்து போயிட்டார். ஆகா, நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கு, இந்த இடத்துக்குள்ளே நாம் போகக்கூடாது, போனால் நாம் பலவீனப்பட்டு விடுவோம் அப்படின்னு தீர்மானித்து அங்கிருந்து பின்வாங்கி தான் எந்த இடத்தில் தங்கியிருந்தோமோ அங்கே வந்துட்டு தனது உடைமைகள் அத்தனையும் எடுத்துட்டு காஞ்சிபுரத்தை விட்டே கிளம்பிட்டாராம். ஒரு சாதாரணமான நிகழ்வு. மகாசுவாமிகள் எப்படி அதற்கு ஒரு கண்ணு காதை வச்சு அந்த நிகழ்ச்சியை அழகாக நிகழ்ச்சியாக்கி ஒரு ஆசாமியோட அகந்தையை எடுக்கிறார். அந்த பைல்வான் தன்னை விட யாரும் கிடையாதுன்னு தீர்மானிக்கிறார். உன்னை விடையும் சிறந்த ஆசாமிகள் இங்கே இருக்கா அப்படின்னு ஒரு சாதாரணமான சாஸ்திரிகளை வெளியே நிற்க வச்சு ஒரு வேதம் பயின்ற தனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய உடல்வாகு நிறைந்த ஒரு சாஸ்திரிகளை வெளியே நிற்க வச்சு உண்மையான பைல்வானையே பயந்து ஓட வச்சுட்டார் மகாசுவாமிகள். மகாசுவாமிகளோட அருள் அப்படிங்கிறது நம்ம மனசில் நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அப்படித்தான் அந்த அருள் நமக்கு கிடைக்கும். நாம் ஒரு பலவிதமான தவறான எண்ணங்களோட பலவிதமான அகந்தை சிந்தனையோட அந்த சந்நிதிக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு அருள் கிடைக்காது. நமது அகந்தை அழியணும், நமது மமதை குறையணும், நான் தான் சிறந்தவன், என்னை விட யாரும் கிடையாது அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒழிந்தால் மட்டுமே அந்த மகானோட அருள் கிடைக்கும். அந்த மகானோட சந்நிதிக்கு போனால் அந்த தெய்வத்தை நாம் வணங்குறோம் அப்படின்னா அந்த தெய்வத்தோட சிந்தனை தவிர நமக்கு எந்த விதமான எண்ணமும் கூடாது. நான் இத்தனை பெரியவன்,
எனக்கு இத்தனை செல்வம் இருக்குது, எனக்கு இத்தனை வசதி இருக்குது அப்படின்னு அந்த தெய்வத்தோட சந்நிதிக்கு முன்னால் போய் நின்று நாம் நினச்சோம் அப்படின்னா நமக்கு பதிலடி தான் வேறு விதமாக கிடைக்கும். இந்த அகந்தையை மகாசுவாமிகள் அழித்த சம்பவம் அப்படிங்கிறது மகாசுவாமிகள் வாழ்க்கையில் நிறைய உண்டு. அந்த தெய்வத்துக்கு பின்னாடி எத்தனையோ பக்தர்கள் அனைத்தையும் துறந்து குடும்பம், சொந்தம், பாசம், காசு, பணம், வளம் அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த மகாசுவாமிகள் பின்னாடி போயிருக்க. எத்தனையோ பெரிய கோடீஸ்வரர்கள், எத்தனையோ லட்சாதிபதிகள் அனைத்தையும் துறந்து ஒரு சாதாரணமான ஆளாக அந்த மகானுக்கு கைங்கரியம் செய்கிறதே மிகச்சிறந்த பாக்கியம் அப்படின்னு தீர்மானித்து அந்த தெய்வம் என்ன வேலை சொல்கிறதோ அந்த வேலையை செஞ்சுருக்க. அந்த தெய்வத்தோட அனுகிரகம் யார் யாருக்கெல்லாம் புரியறதோ, யார் யாரெல்லாம் மகாசுவாமிகளை நெருங்கி பணிவிடை செய்ய நமக்கு பாக்கியம் கிடைக்கிறதோ அப்பேற்பட்ட பேரு எந்த காலத்திலையும் வேற யாருக்கும் கிடைக்காது. இந்த அருள் கிடைச்சதால தான் மகாசுவாமிகளை சுற்றி ஏராளமான பக்தர்களோட அனுபவங்களை நாம் இன்னைக்கு பார்க்க முடிகிறது. மகாசுவாமிகளோட அந்த அனுகிரகத்துக்கும் அந்த அன்புக்கும் அந்த ஆசைக்கும் கட்டுப்பட்ட பக்தர்கள் அத்தனை பேருமே அனைத்தையும் துறந்தவர்கள். அந்த மகானை நாம் நெருங்கணும்னா ஒரு தகுதி இருக்கணும். நமக்கு ஆசை இருக்கக்கூடாது, அன்புதான் மிகுதியாக இருக்க வேண்டும். நமக்கு பொருளாசை இருக்கக்கூடாது, தெய்வ பக்தி தான் மிகுந்து இருக்க வேண்டும். இப்படி சில குணங்கள் நமக்கு வாய்க்க பெற்றால்தான் அந்த மகானை நம்மால் நெருங்கி தரிசிக்க முடியும். அந்த மகான் அனைவருக்கும் அருள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். காஞ்சி மகாசுவாமிகள் உட்பட எந்த ஒரு மகானுமே, எந்த ஒரு தெய்வமுமே தனது சந்நிதியை தேடி ஒரு பக்தன் வரமாட்டானா, ஒரு தூய சிந்தனையோடு வரமாட்டானா அப்படின்னு தான் எல்லாம் காத்துன்னு இருக்கோம். அந்த தகுதியை நாம் வளர்த்துண்டு மகாசுவாமிகளோட அன்புக்கும் அருளுக்கும் நாம் பாத்திரமாகணும். நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய நிகழ்ச்சியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.